அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 11 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் அறிவிக்கை வாயிலாக ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு குரூப் 4 பணிகளில் அடங்கிய வனக்காவலர் மற்றும் வனக்காப்பாளர் பதவிகளுக்கான உடற்தகுதி தேர்வு மற்றும் நடை சோதனை வருகிற 14ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி ஆகிய நாட்களில் நடைபெற உள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் தற்போது 1996 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி, வயது மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் இணையதளத்தில் வெளியிடப்பட்டும் உள்ளது. விண்ணப்பங்கள் இணையதளம் மூலமாக ஜூலை 10ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை பதிவேற்றம் செய்ய கால அவகாசமும் வழங்கப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி தேர்வும் நடைபெற உள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: பிஎட் மாணவ சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க ஜூலை 21ஆம் தேதி வரை அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரான கோவிச்செழியன் தெரிவித்திருக்கிறார். 31/7/2025 அன்று மாணாக்கர் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் எனவும், ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் 9ஆம் தேதிக்குள் மாணாக்கர்கள் தங்களுடைய விருப்ப கல்லூரியை தேர்வு செய்யலாம் எனவும், ஆகஸ்ட் 13ஆம் தேதி மாணாக்கர்களுக்கான இட ஒதுக்கீடு ஆணை வெளியிடப்படும் எனவும், மாணாக்கர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஆணையை தங்கள் உள்நுழைவு ஐடி மூலமாக iwiasc.ac.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவிறக்கம் செய்து தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட கல்லூரியில் சேர்ந்து கொள்ளலாம் எனவும், ஆகஸ்ட் 20 முதல் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் முதலாம் ஆண்டு மாணாக்கர்கள் வகுப்புகள் தொடங்கும் எனவும் கூறியிருக்கிறார். நான்காவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இயங்கி வரும் 7 பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளிகளை தரம் உயர்த்த 39 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 7 பழங்குடியின உண்டு உறைவிட உயர்நிலை பள்ளிகள் மேல்நிலை பள்ளிகளாக தரம் உயர்த்தப்படவும் உள்ளது. ஒரு பழங்குடியின உண்டு உறைவிட நடுநிலை பள்ளி உயர்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டும் உள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: பட்டாவில் போட்டோவை இணைக்கும் நடைமுறை விரைவில் அமலுக்கு வருகிறது. நில மோசடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த திட்டத்தை கொண்டு வர இருப்பதாக வருவாய்த்துறை அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். eservice.tn-government.in என்ற இணையதளத்தில் மாவட்டம், வட்டம், கிராமம் போன்ற விவரங்களை குறிப்பிட்டு பட்டாவை டவுன்லோட் செய்தும் கொள்ளலாம். ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் இன்று முதல் 7 நாட்கள் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தருகிறது. தமிழ்நாட்டில் பல இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயர வாய்ப்புள்ளது எனவும், 2 நாட்கள் 50 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: இந்திய ஹஜ் குழு மூலமாக விண்ணப்பிக்க வரும் 31ஆம் தேதி வரை அவகாசம் அளித்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த இஸ்லாமிய மக்களிடமிருந்து மும்பை இந்திய ஹஜ் குழு விண்ணப்பம் பெற தொடங்கியும் உள்ளது. இணையதளம் மூலமாக கட்டணமின்றி விண்ணப்பிக்கலாம் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. எட்டாவது அறிவிப்பு: தமிழ்நாடு முழுவதும் சாலை மற்றும் மேம்பால பணிகளை மேற்கொள்வதற்காக 7500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 14 புறவழி சாலைகள் அமைப்பதற்காக 1713 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டும் உள்ளது. ஆற்றுப்பாலம், சாலை விரிவாக்கம், மழைநீர் வடிகால் பணிகளுக்கு 250 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஆத்தூர், ஓசூரில் புறவழி சாலை அமைக்க 500 கோடியும், ஆறுகளின் குறுக்கே 6 உயர்மட்ட சாலை அமைக்க 295 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கோவையில் 348 கோடியில் 12.5 கிலோமீட்டர் புறவழி சாலையும், நெல்லையில் 225 கோடியில் 12.4 கிலோமீட்டர் புறவழி சாலை அமைக்கப்படவும் உள்ளது. விருதாச்சலம், தொழுதூர், கொடை, வத்தலகுண்டு, சிவகாசி, விருதுநகர் சாலைகள் 4 வழி சாலைகளாக மேம்படுத்தப்படவும் உள்ளன. ஒன்பதாவது அறிவிப்பு: தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனத்தின் தொழில் முனைவோருக்கான ஒரு நாள் டெண்டர் நடைமுறை ஜெம் போர்ட்டல் பயிற்சியானது இன்று ஜூலை 11ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறவும் உள்ளது. சென்னை கிண்டி ஈகட்டாங்கல் ED2 TN வளாகத்தில் இந்த பயிற்சியும் நடைபெற உள்ளது.
10வது அறிவிப்பு. பிஇ, பிடெக் பட்டப்படிப்புகளில் 2025-26 கல்வியாண்டில் மாணவ மாணவியரை சேர்ப்பதற்கான கவுன்சிலிங் தொடங்கப்பட்டுள்ளது. பொது பிரிவினருக்கான கவுன்சிலிங்கில் சிறப்பு பிரிவு மாணவிகள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் படை வீரர்களின் வாரிசுகள், விளையாட்டு வீரர்களுக்கு 11ஆம் தேதி வரை நடக்கும் எனவும், பொது கவுன்சிலிங் இணையதளம் மூலமாக பொது கல்வி, தொழில்முறை கல்வி, அரசு பள்ளி 7.5% ஒதுக்கீடு பிரிவுகளுக்கு 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடக்கும் எனவும், இதற்கு பிறகு துணை கவுன்சிலிங் ஆனது இணையதளம் மூலமாக ஆகஸ்ட் 21ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடக்கும் எனவும், எஸ்சிஏ காலி பணியிடங்கள், எஸ்சி பிரிவினருக்கான கவுன்சிலிங் ஆகஸ்ட் 25 முதல் 25ஆம் தேதி வரை நடக்கும் எனவும், அத்துடன் கவுன்சிலிங் முடிவடைகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. கடைசியாக 11வது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கூடுதலாக 20% இடங்கள் அதிகரிப்பு. உயர்கல்வித்துறை அமைச்சரான கோவிச்செழியன் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த 11 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.